ஆனது இல்லையா? உலகத்துல எங்க போனாலும் இந்த படத்தை பார்த்தா தெரியும். செக்வேரா புரட்சியோட ஒரு அழியாத சின்னம். ஆனா இந்த சின்னத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருந்தானே, அவனை பத்தி நமக்கு உண்மையிலே என்ன தெரியும்? அதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த தொப்பி, அந்த தாடி, அந்த புரட்சி, இது எல்லாத்துக்கும் முன்னாடி எர்னெஸ்டோ குவேரான்னு ஒரு பையன் இருந்தான். அவன் யாரு? அவன ஒரு புரட்சியாளரா மாத்தின அனுபவங்கள் என்னென்ன? இவர்தான் அந்த பையன். இது அர்ஜென்டினால கிட்டத்தட்ட 1940கள்ல எடுத்த படம். பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண இளைஞன் மாதிரி தான் தெரிகிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான போராட்டமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போராட்டம் எங்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அவரோட உடம்புல தான். ஆமா, அவரோட ஹெல்த். அவரோட வாழ்க்கையில முதல், அதே சமயம் மிகப்பெரிய முரண்பாடே அவரோட ஆரோக்கியம்தான். சின்ன வயசுல இருந்தே எர்னெஸ்டோவுக்கு ரொம்ப கடுமையான ஆஸ்துமா இருந்துச்சு. சில சமயம் உயிருக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு. இது ஏதோ சாதாரண தொந்தரவு இல்ல. அந்த ஆஸ்துமா தாக்குதல்கள் அவரை மூச்சு திணற வைக்கும். சொல்லப்போனா அவரோட இளமை பருவத்தையே அதுதான் தீர்மானிச்சது. ஆனா அவரு அதுகிட்ட சரணடையவே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். அந்த மாதிரி ஒரு உடல் பலவீனத்துக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு தெரியுமா? ஆஸ்துமாவுல மூச்சு திணறின அதே பையன் ரக்பி, ஃபுட்பால், ஸ்விம்மிங், ஹைக்கிங்னு எல்லா கடினமான விளையாட்டுலையும் இறங்கினான். தன்னோட எல்லைய ஏத்துக்கவே அவர் தயாரா இல்ல. இந்த மேற்கோளை பாருங்க, அது இது ரொம்ப அழகா சொல்லுது. குறிப்பா ரக்பில அவர் ஒரு பயமே இல்லாத ஃபார்வர்டா விளையாடினாராம். அவரோட குணமும் சரி, உடம்பும் சரி, அந்த இடத்துக்காகவே செஞ்ச மாதிரி இருந்துச்சான். யோசிச்சு பாருங்க, தன்னோட நோய ஒரு தைரியமான சக்தியா மாத்திக்கிட்டாரு, பலவீனத்தையே பலமா மாத்திக்கிட்டாரு. சரி, அவரோட உடம்பு சம்பந்தப்பட்ட சவால்களை அவர் எதிர்கொண்ட விதம் உண்மையிலே ஆச்சரியம்தான். ஆனா அவரோட மன உறுதியை செதுக்கின இன்னொரு பெரிய சக்தி இருந்துச்சு. அது என்னன்னா, அவரோட குடும்பம். ஒரு ரொம்பவே வித்தியாசமான, வழக்கத்துக்கு மாறான குடும்ப சூழல். அவங்க அம்மா சீலியா அந்த காலத்துல ஒரு புரட்சி பெண்ணே சொல்லலாம். ஊர்லயே முதல்ல கார் ஓட்டின பெண் அவங்க தான். பொது இடத்துல பேண்ட் போட்டுக்குவாங்க, ஓப்பனா சிகரெட் பிடிப்பாங்க, ஏழை குழந்தைங்களுக்கு இலவச பால் கொடுக்குற ஒரு திட்டத்தையும் நடத்திட்டு வந்தாங்க. சோ அவங்க வீடு ஒரு சுதந்திரமான சிந்தனைக்கான இடமா இருந்துச்சு. இந்த சூழல் தான் எர்னெஸ்டோவோட அந்த மரபுகளை உடைக்கிற குணத்துக்கு அடித்தளமா அமைஞ்சது. அப்பாவோட பார்வையில அவங்க அம்மா பிறப்புல இருந்தே கொஞ்சம் விவேகம் இல்லாதவங்கயா. அந்த ஆபத்தை தேடி போற குணத்தை அவங்க தான் பையனுக்கு கொடுத்ததா அவரோட அப்பா நம்பினாரு. அப்ப பாத்துக்கோங்க, அந்த புரட்சி குணம் அவருக்கு ரத்தத்திலேயே இருந்திருக்கு. வீட்ல இருந்தும் அதுக்கு முழு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த சுதந்திரமான வீட்ல அவரோட புரட்சி குணம் மட்டும் வளரல, அறிவும் சேர்ந்தே வளர்ந்துச்சு. புத்தகங்கள், அரசியல், ஏன் அவருக்கு ஒரு பட்டப்பெயர் கூட இருந்துச்சு. இது எல்லாமே அவரை வடிவமைச்சதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சது. அவர் ஒரு பயங்கரமான வாசிப்பாளர், ஒரு புத்தக புழுன்னு சொல்லலாம். அவங்க வீட்டு லைப்ரரியில இருந்த ஃப்ராய்டு, பர்னு, மார்க்ஸ், நெருடா, ஸ்டெயின்பெக்னு கண்ணுல பட்டது எல்லாம் படிச்சு முடிச்சிடுவாரு. இந்த பரந்த அறிவு தான் பின்னாடி அவரோட கொள்கைகளுக்கு ஒரு பலமான அடித்தளமா மாறுச்சு. இவ்ளோ படிப்பு, அறிவுன்னு இருந்தாலும் அவரை ரொம்ப இயல்பா காட்டுற ஒரு விஷயமும் இருக்கு. அவரோட புனைப்பெயர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை எல் சான்சோன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு அர்த்தம் பன்றி. ஏன் அப்படி கூப்பிட்டாங்கன்னா, அவர் ரொம்ப சுத்தபத்தமா இருக்க மாட்டாராம், அடிக்கடி குளிக்க மாட்டாராம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. குளிர்ந்த தண்ணி அவரோட ஆஸ்துமாவை தூண்டி விட்டுடும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாட்டை நாம பார்க்கணும். அவங்க குடும்பம் பயங்கர பாசிச எதிர்ப்பு, நாசி எதிர்ப்புன்னு தீவிர அரசியல்ல இருந்தாங்க. ஆனா இளம் எர்னெஸ்டோவுக்கு அரசியல்ல பெருசா ஆர்வம் இல்ல. அவங்க குடும்பத்தோட ஒப்பிடும்போது அவர் அரசியல்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தாரு. அப்போ அவரோட உலகம் எதுவா இருந்துச்சு? புத்தகங்கள், நண்பர்கள், பின்ன விளையாட்டு. இதுதான். வெளியுலக அரசியலை விட அவருக்குள்ள நடந்த போராட்டம் தான் அப்போ பெருசா இருந்துச்சு. ஆனா புத்தகம், விளையாட்டுன்னு போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையோட திசையே மாத்தி போட்ட ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய திருப்புமுனை. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு புரியும். 1946ல இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையோட ஸ்கூல் முடிக்கிறாரு. ஆனா 1947ல அவரோட பிரியமான பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க கூடவே படுக்கையில இருந்து பாத்துக்கிறாரு. அந்த இழப்பு அவரை ரொம்பவே பாதிச்சது. அந்த துக்கத்துல இன்ஜினியரிங் படிக்கிற ஆசையை விட்டுட்டு பியூனஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்துல மெடிசின் படிக்க சேர்ந்துட்டாரு. ஒரே ஒரு நிகழ்வு அவரோட வாழ்க்கை பாதையே மாத்திருச்சு. ஏன் அவர் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தாரு? அவரே சொல்றாரு பாருங்க, ஒரு புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர் ஆகணும்னு கனவு கண்டேன். மனித குலத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது அவருக்கு வெறும் ஒரு படிப்பு இல்ல, ஒரு வேலை இல்ல, இது மனித குலத்துக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு தேடல். சரி, மத்தவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்ச இதே இளைஞன் தன்னோட சொந்த விதியை பத்தி என்ன நினைச்சான்? வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் இறக்குறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1947ல ஒரு கவிதை எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஆமா சாகணும்,
ஆனா குண்டுகளால துளைக்கப்பட்டு ஈட்டிகளால அழிக்கப்பட்டு சாகணும். தண்ணில மூழ்கி இல்ல. போரிடுவது, போரிட்டு இறப்பதுதான் என் பெயரை விட நீடித்திருக்கும் ஒரு நினைவு. இது கிட்டத்தட்ட ஒரு தீர்க்க தரிசன மாதிரி இருக்கு இல்லையா? அவரோட விதி எப்படி அமையப்போகுதுன்னு அவரே எழுதின மாதிரி. அப்போ யூனிவர்சிட்டிக்குள்ள நுழையும் போதே ஒரு புரட்சியாளனுக்கான எல்லா குணங்களும் அவருக்குள்ள உருவாகிடுச்சு. உடல் ரீதியா பயமே இல்லாதது, ஒரு போட்டி மனப்பான்மை, வழிநடத்துற குணம், பிடிவாதமான சுய ஒழுக்கம், அறிவை தேடுற ஆர்வம், மரபுகளை மதிக்காத ஒரு இலட்சியவாதம், இந்த எல்லா குணங்களும் சேர்ந்த ஒரு சிக்கலான கலவையா அவர் இருந்தாரு. இதுதான் பிற்காலத்துல சே குவேராவா மாறப்போற அந்த மனிதனோட அடித்தளம். சோ கடைசியா நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஆஸ்துமா இருந்த ஒரு அத்லீட், மரபுகளை உடைச்ச ஒரு அறிவாளி, அரசியல்ல ஆர்வம் இல்லாத ஒரு ஐடியலிஸ்ட், இத்தனை முரண்பாடுகள் கொண்ட இந்த இளைஞன் எப்படி 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான மறக்க முடியாத ஒரு முகமா, ஒரு சிம்பலா மாறினா?